சுதந்திர அமுதப் பெருவிழா, ஆத்ம நிர்பார் பாரத் தற்சார்பு இந்தியா திட்டம், புதுதில்லி விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு இணைந்து சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 வழங்குகிறது அறிவொளி. விஞ்ஞான தொடர் நிகழ்ச்சி. Science, 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 science. அறிவியல், 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 அறிவியல். எல்லாத்திலும் அறிவியல், அங்கும் இங்கும் அறிவியல். எல்லாத்திலும் அறிவியல், அங்கும் இங்கும் அறிவியல். ஆப்பிள் விழுகையிலும் அங்கும் ஒரு அறிவியல். ஆவியாகும் நீரிலும் உண்டு ஒரு அறிவியல். சயின்ஸ், 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 சயின்ஸ். நூலில் ஆடும் குழந்தைகள் என்ன என்ன அறிவியல். பாலில் வந்த தயிரிலும் தெரிவோமா அறிவியல். காலில் வந்த நகத்திலும் காக்காவுக்காரும் மின்சாரத்திலும் அலுமினிய ரசத்திலும் அடுப்பாங்கரையிலும். அட போப்பா, எல்லாத்திலும் அறிவியல் இருக்குப்பா. நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 வார வாரம் இனி அறிவொளி என்கிற விஞ்ஞான தொடர நாம கேட்கவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த விஷயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை எப்படி ஒரு புத்தகம் எடுத்து வாசிக்கும் போது அதுல பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்குமோ, அதே போல இது ஒரு ஒளி புத்தகமாக உங்களுக்கு வரவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முழுமைக்கும் பல்வேறு செய்திகளினுடைய தொகுப்பாய் கதம்பமாய் உங்களுக்கு செவிகளில் வார்க்க இருக்கிறது. அறிவொளி விஞ்ஞான தொடர் ஓர் அறிமுகம். அறிவியல் அப்படிங்கிறது ஒரு அலாதியான விஷயமாக இருக்கிறது பலருக்கு. அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற விஷயம் ஒன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பல பரிமாணங்களை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. எங்கெல்லாம் அறிவியலினுடைய கண்டுபிடிப்புகள் மேம்படுகிறதோ, எங்கெல்லாம் அறிவியல் என்பது நிலைத்தன்மை பெறுகிறதோ, அங்கெல்லாம் பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு படி மேலே இருப்பதாகத்தான் கருத முடிகிறது. அப்படி இந்த அறிவியல் அப்படிங்கிற சொல்லும் அறிவியல் சார்ந்த விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நாள்தோறும் அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, காணக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களில் இருக்கக்கூடிய அறிவியல் நுட்பங்களை நாம் இந்த தொடர்ல கேட்க இருக்கிறோம். அறிவியல் ஏன் எப்பொழுதும் சுவை மிகுந்ததாக இருக்கு அப்படின்னா, அது எப்பொழுதுமே எதுவென்று இன்னதென்று பிடிபடாமல் இருப்பதுதான். அறிவியலும் அறிவியல் அறிஞர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. பல நேரங்கள்ல அறிவியல் என்பதை எப்படி அணுகணும்னா, ஒரு குழந்தைத்தனமாக, ஒரு பைத்தியக்காரத்தனமாக அணுகுவதுதான் அறிவியலினுடைய உட்கூறுகளை நமக்கு புரிந்து கொள்ள வைக்கும். அதாவது சரியா நடக்கக்கூடிய விஷயத்த ஏன் சரியா நடக்குது அப்படிங்கிற கேள்வியும், தவறா நடக்கக்கூடிய விஷயத்த ஏன் இப்படி தவறா நடக்குது, இது இப்படி சரியா நடக்க கூடாதா அப்படிங்கிற முனைப்பும்
இயல்பா நடக்கக்கூடிய விஷயத்த இப்படி மாற்றி நடந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் தான் அறிவியலை இன்றளவிற்கும் இத்தனை காலத்திற்கும் வளர்த்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறது. ஆக அறிவியல் என்பது எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒரு குழந்தைத்தனமான சிந்தனையின் அடிப்படையில தான் அறிவியல் என்பதே இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவியலை அறிய முற்படுகிற, அப்படி அறிவியலினுடைய பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சி உங்களுக்காக வரவிருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சொல்ல மறந்துட்டேன், குழந்தைகளுக்காக அறிவியல் மாமா வேற வரவிருக்கிறாரு. அவர் குழந்தைகளுக்கான பல வித்தியாசமான செயல்களை செஞ்சு காட்ட போறாரு. சரி, ஒளி புத்தகத்தின் அறிவொளியை கேட்கலாம் வாங்க. சங்கநாதம் அறிவியல் அமைப்புகள், நிறுவனங்கள், செயல்பாடுகள் குறித்தான பகுதி. சங்கநாதம். இந்த பகுதியில அறிவியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், சங்கம், அமைப்பு, இதை பற்றி நாம தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கக்கூடிய இயக்கம் எது அப்படின்னா, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். இது தமிழகம் அளவுல மிக முக்கியமான அறிவியல் சார்ந்த விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக தொடங்கப்பட்டு செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு தன்னார்வ நிறுவனமாக தொடங்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய கருத்தாக்கம் என்ன அப்படின்னா, அறிவியல் மக்களுக்கே அப்படிங்கிற சொல்லாடல் தான். இதை முன்னிறுத்தி தான் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. 1980 1980ஆம் ஆண்டுல முதலாக அறிவியல் மக்களுக்கே அப்படிங்கிற அந்த முத்திரை வாசகத்தோட தொடங்கப்பட்டது தான் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் பல விஞ்ஞானிகள், பல்கலைக்கழக ஆய்வறிஞர்கள், மருத்துவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், அரசு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசு இல்லாம தனியார் நிறுவனத்திலும் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆர்வலர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், பெண்கள், மாணவர்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட உறுப்பினர்களையும் பல்வேறு தரப்பட்ட மக்களையும் உள்ளடக்கியதாக இந்த அமைப்பு செயல்படுது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த அமைப்பானது அறிவியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை தமிழகத்துல எடுத்திருக்கு. தமிழகத்துல மட்டுமல்ல, புதுவையில் இருக்கக்கூடிய அறிவியல் இயக்கத்தோடு இணைந்தும் இது பல்வேறு செயல்பாடுகளை இந்த அமைப்பு செய்திருக்கிறது. அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு இந்திய அளவுல செயல்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்படக்கூடிய அறிவியல் இயக்கங்களை கூட்டமைத்து இந்திய அளவில் செயல்படக்கூடிய ஒரு கூட்டமைப்பு தான் அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பு. இதனுடைய உறுப்பினராகவும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இருக்கு. அது மட்டுமல்ல, மத்திய அரசினுடைய தேசிய அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பரிமாற்ற குழு, அதாவது AIPSN அழைக்கப்படக்கூடிய அந்த குழுவினுடைய உறுப்பினராகவும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இருக்கு. இந்த இயக்கத்தினுடைய மிக முக்கியமான பணிகள்ல ஒண்ணு, பல ஆண்டுகளாக தேசிய அளவுல குழந்தைகளுக்கான அறிவியல் மாநாட்டை நடத்துறது. இதன் மூலமா ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அறிவியல் சார்ந்த அறிவை கொடுப்பதும், அது மட்டுமில்லாது அறிவியல் மீதான ஆர்வத்தை கட்டமைப்பதும், இளம் அறிவியல் அறிஞர்களை உருவாக்குவதும், இப்படி பல்வேறு தரப்பட்ட முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். இது மட்டும் இல்லாது புத்தகம் வடிவழியும் இவர்களுடைய செயல்பாடு மிக முக்கியமானது. நம்மளுடைய பள்ளி குழந்தைகளுக்கு நன்கு பரிச்சயமான துளிர் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. இந்த துளிர் திட்டமானது தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் புதுவை அறிவியல் இயக்கமும் இணைந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக சிறுவர்களுக்கான அறிவியல் மாத இதழை நடத்திட்டு வர்றாங்க. இந்த துளிர் சிறுவர் மாத இதழானது குழந்தைகளுக்கான திறனறி தேர்வை நடத்தி அதன் மூலமாக வெற்றி பெறுபவர்களுக்கு அவர்களுக்கு இலவசமாக மாதம் அவர்களுக்கு வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டத்தையும் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாது அறிவியல் முரசு அப்படிங்கிற மாத இதழ், அது மட்டுமல்லாம பெண்களுக்காக
சமம் அப்படிங்கிற ஒரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மடல், புதுவை அறிவியல் வெளியீடுகள் அப்படிங்கிற பெயர்ல பல புத்தகங்கள், ஆங்கிலத்தில் சிறுவர்களுக்காக ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற அறிவியல் இதழ், அறிவு தென்றல், விஞ்ஞான சிறகு, விழுது, இப்படி பல்வேறு இதழ்கள் மூலமாக மக்களுக்கு அவர்கள் அறிவியல் சார்ந்த செய்திகளை கொண்டு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய இணையதள முகவரியான tnsf.co.in, இணையதள முகவரி மீண்டும் tnsf.co.in. இந்த இணையதளத்தின் மூலமாக இவர்கள் மாதம் வெளியிடக்கூடிய பல்வேறு அறிவியல் சார்ந்த விஷயங்களை நாமும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் என்ற இந்த தன்னார்வ அமைப்பானது சிறுவர்கள் தொடங்கி பெரியோர்கள் வரைக்கும் பல்வேறு விதமான அறிவியல் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதுல தமிழகம் அளவுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். சரி, இப்போ ஒளி புத்தகத்தினுடைய அடுத்த பகுதிக்கு செல்லலாம் வாங்க. DNA versus RNA. DNA, RNA இந்த சொல்ல பல இடங்கள்ல நாம கேட்டிருப்போம். பொதுவாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவமனைக்கு போன உடனே அங்க முதலாக மருத்துவர் நமக்கு பரிந்துரைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இரத்த பரிசோதனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. பல வைரஸ் காய்ச்சலுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் முதல்ல இரத்த பரிசோதனையில இருந்து தான் அவர்கள் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இரத்த பரிசோதனையில பாத்தீங்கன்னா எவ்வளவு செல்கள் உடம்புல இருக்கு அப்படிங்கிற அறிக்கை எல்லாம் கூட இடம்பெறும். இந்த செல்களினுடைய இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா DNA, அதாவது டை ஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையினுடைய சுருக்கம் தான் DNA அப்படிங்கிற விஷயம். நமது உடம்புல இருக்கக்கூடிய உயிரணுவாக இருக்கக்கூடிய இந்த செல்கள்ல DNA அப்படிங்கிறது இருக்கு. இவைதான் நம்மளுடைய பரிமாணங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு போவதும், நாம எப்படி செயல்பட வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை விதிகளை தனக்குள்ள ஒளித்து வைத்திருந்து அந்த விதிகளின் மூலமாக நம்மளுடைய இயக்கங்களை கொண்டு செலுத்தக்கூடிய விஷயம். சரி, அதே போல RNA அப்படிங்கிற ஒரு சொல்லையும் பல இடங்களை நம்ம கேட்டிருப்போம். இந்த RNA அப்படின்னா என்னன்னா ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையினுடைய சுருக்கம் தான் RNA. நம்ம 50 கிலோ இருந்தாலும் சரி, 60 கிலோ இருந்தாலும் சரி, 40 கிலோ இருந்தாலும் சரி, 100 கிலோ இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடம்ப கூறா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவைகளுக்குள்ள செல்கள் அப்படிங்கிறவை தான் இருக்கும். ஒட்டுமொத்த செல்களினுடைய கூட்டமைப்பாக தான் நம்மளுடைய உருவமானது இருக்கு. செல்களினுடைய கூட்டமைப்பால தான் நம்ம கண்ணு, காது, மூக்கு, கை, கால் அப்படின்னு எல்லாம் நாம குறிப்பிடுறோம். இந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் DNA, RNA. இதுல மிக முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்குங்க. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள்ல இந்த DNA மற்றும் RNA அப்படிங்கிற இந்த ரெண்டுமே இருக்கும். ஆனா இந்த RNA மட்டும் இருக்கக்கூடியவைகள் சில இருக்கின்றன. அவைகளுக்கு பேர் தான் வைரஸ் அப்படிங்கிறது. அதனாலதான் பல நேரங்களில் இந்த வைரஸ் காய்ச்சல்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது. சரி, இந்த RNAவை சுற்றி என்ன இருக்கும்னா புரதத்திலான ஒரு உரை அதனுடைய சூழ்ந்து இருக்கும். இந்த உரை திரவ நிலையிலேயோ திட நிலையிலேயோ அல்லது படிக நிலையிலேயோ இருக்கும். ஆனால் செல்கள்ல அப்படி இருப்பதில்லை. செல்கள் அப்ப சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான கொலகொலப்பான வடிவமான ஒரு பொருள் இருக்கும். இவை ரெண்டும் தான் வைரஸையும் செல்களையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்பு. நம்ம உடம்புல சேர்க்கக்கூடிய செல்கள் இறந்துருச்சு அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும், காட்ட முடியும். நம்ம உடல்ல உருவாகக்கூடிய ரோமங்களும் நகங்களும் என்ன அப்படின்னா இறந்த செல்களினுடைய எச்சம் தான். இறந்த செல்களினுடைய எச்சத்தை தான் நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய பண்பாகத்தான் முடிகளும் நகங்களும் இருக்கின்றன. அதனால தான் நகத்தையும் முடிகளையும் வெட்டினா நமக்கு வலிக்கிறது இல்லை. இறந்து போன ஒரு உடலை குத்தனா எப்படி அவங்களுக்கு வலிக்காதோ அதுபோலதான் முடிகளும் நகங்களும். சரி, ஆனா வைரஸ் இறந்து போயிருச்சு அப்படின்னு உறுதியா நம்மளால சொல்லிட முடியாது. இன்னொரு மிக முக்கியமான பண்பு என்னன்னா
DNA RNA பெற்றிருக்கக்கூடிய செல்களுக்கும் RNA மட்டும் பெற்றிருக்கக்கூடிய வைரஸ்களுக்கும் அப்படின்னா செல்லோட நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். இது அந்தந்த செல்லினுடைய இயக்கத்திற்கு தேவையான அமிலத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இதனால அந்த செல்கள் தன்னைத்தானே உயிர்ப்போடு வைத்திருக்கும். தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கும் அதற்குள்ளேயே இனப்பெருக்கம் எல்லாம் நடக்கும். ஆனா வைரஸ்குள்ள அப்படி ஒரு அமிலத்தை உருவாக்கக்கூடிய பண்பு இல்லை. அதனால வைரஸ்கள் தனக்குத்தானே உயிர் வாழ முடியாது, தனக்குத்தானே இனப்பெருக்கம் செய்யவும் முடியாது. அதனால என்ன பண்ணும், இந்த வைரஸ்கள் பிற உயிரினங்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருக்கு. அதனால தான் வைரஸ் காய்ச்சல் ஒருவருக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அது அதிக அளவுல பெருகுவதற்கான காரணம். என்ன பண்ணும், வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா இப்படி தனக்கு தேவையான அமிலத்தை உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய நியூக்ளியஸ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ஒரு உயிரினத்தினுடைய உடம்புக்குள்ள ஒட்டிக்கிட்டு தன்னோட உடம்புக்கு மேல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் உரையை கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணும், வேறொரு உயிரினத்தினுடைய செல்களுக்குள்ள உள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியஸை தனக்கான உணவு தயாரிப்பதற்காக பயன்படுத்திக்கும். அது வரைக்கும் அதுக்குள்ள இருந்த நியூக்ளியஸ் அந்தந்த உயிரினத்தினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வேலை செஞ்சிருக்கும். ஆனா இந்த வைரஸ் உள்ள நுழைஞ்ச உடனே அதை ஹைஜாக் பண்ணி அந்த நியூக்ளியஸ் தனக்கு தேவையான உணவையும் தயாரிக்கும்படி உத்தரவு கொடுக்கும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த செல்களையே தனக்கு சார்ந்த இனமாக மாத்திக்கும். இப்படித்தான் இந்த வைரஸ் ஆனது தன்னை உயிர்ப்போட வைத்திருக்கும். அதே போல பிற செல்களையும் இது போல மாற்றி தனக்குத்தானே உற்பத்தியும் செய்ய ஆரம்பிக்கும். சரி, செல்லை பொறுத்த வரைக்கும் தானாகவே இனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. ஆனா வைரஸால கிடையாது. இது உங்கள் சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 அறிவொளி விஞ்ஞான தொடர். சரி, வாங்க நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு போகலாம். வணக்கம் குழந்தைகளே, நான் உங்கள் அறிவியல் மாமா வந்திருக்கேன். நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி வாரம் ஒரு அறிவியல் சோதனைகள் பார்க்க போகிறோம். அது ரொம்ப எளிமையாகவும் உங்களுக்கு ஈஸியாக வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் பெரும்பாலான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்க போகுது. சரி, வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாம் இப்போ அந்த அறிவியல் சோதனைகள் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஸ்கேல், அரையடி ஸ்கேல் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் கெட்டியான நைலான் நூல் ஒரு 2 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கோனூசி அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து பெரியவங்கள்ட்ட கொடுத்து அடுப்பில் அதோட முனையை நல்லா சுட வச்சு அதை நீங்கள் வச்சுருக்கீங்களா ஸ்கேலு, அந்த ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் தள்ளி மேல் பக்கத்துடைய முனையிலிருந்து 1 சென்டிமீட்டர் கீழே தள்ளி அதோட நடுப்பகுதியில் ஒரு ஓட்டை ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்டியான நைலான் நூல் இருக்குல்ல, 2 மீட்டர் நைலான் நூல் இருக்கு இல்லையா, அதை அதுக்குள்ளே விட்டு கோத்துக்கோங்க. கோத்திட்டிங்கன்னா அது ரெட்டையாக இருக்கும். ஓகேங்களா, அதோட முனைப்பகுதியை நல்லா 3-4 முடிச்சு டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆள்காட்டி விரலில் அந்த முடிச்சு போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. சரிங்களா, இப்போ வாங்க இதை நம்ம சுற்றி பார்க்கலாம். நம்ம இது எப்படி சுற்றணும் அப்படின்னா, நம்ம ஸ்கிப்பிங் ஆடுவோம் இல்லையா, ஸ்கிப்பிங் ஆடும்போது எப்படி சுற்றுவோம், 2 கையில் சுற்றுவோம். ஆனால் இதை ஒரு கையில் சுற்றணும். சரிங்களா, நீங்கள் நின்றுக்கிட்டுங்க, கை நீளமாக நீட்டிட்டு நீங்கள் சுற்ற ஆரம்பிங்க. உங்களால் எவ்வளோ வேகமாக சுற்ற முடியுமோ அவ்வளோ வேகமாக சுற்றுங்க. சரிங்களா, ஏதாவது மாற்றம் தெரியுதா, ஏதாவது சத்தம் எது வருதா, வரல. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நைலான் நூல் இருக்கு இல்லையா, அதை நல்லா முறுக்கேற்றிக்குங்க. நல்லா சுற்றி விட்டுக்குங்க. நல்லா சுற்றி விட்டிங்கன்னா ஸ்கேல் சுற்றுதா, ஓகே. ஸ்கேல் சுற்றுற அளவுக்கு நல்லா முறுக்கி விட்டுங்க. முறுக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ முறுக்கி விட்டதை நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்கேல் அதாவே சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேகமாக நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் ஸ்கிப்பிங் கயிறு சுற்றி பார்த்தீங்களே முதல்ல, அதே மாதிரி இதை சுற்றணும். சுற்றும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ நீங்கள் முதல்ல சுற்றினதுக்கும் இப்போ சுற்றினதுக்கும் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? சரிதான். இப்போ சுற்றும் பொழுது உங்களுக்கு நல்லா பைக்கை நல்லா ரேஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா? உங்களுக்கு இந்த சவுண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, இந்த சத்தம் எப்படி வருது?
முதல்ல சுற்றும்போது சத்தமே வரல, ரெண்டாவது சுற்றும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சத்தம் கேட்டுச்சு. முதல்ல சுற்றும்போது ஏன் சத்தம் வரல அப்படின்னா, சவுண்டு வரணும், சத்தம் வரணும் அப்படின்னாவே அங்கே என்ன ஆகும்னா அதிர்வு ஏற்படணும். நீங்கள் தடவை சுற்றும் பொழுது ஸ்கேல் வந்து பட்டையாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணும், ஸ்கேல் வந்து காட்டில் மோதும் பொழுது அதோட மூலக்கூறுகளை விளக்கிக்கிட்டு அது சுற்றுறதுனால அங்கே அதிர்வே ஏற்படலை, அதனால் சத்தம் வரல. அது வந்து ஸ்கேலோட அந்த சன்னமான பகுதி காட்டில் கிழிச்சிக்கிட்டு போகிறதுனால அங்கே அதிர்வு ஏற்படாததுனால சவுண்ட் வரல. நாம் என்ன பண்ணோம், அந்த த்ரெட்டை வந்து நம்ம நல்லா சுற்றிக்கிட்டோம், நல்லா முறுக்கேற்றிக்கிட்டோம். அப்போது முறுக்கேற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கேலும் சுற்றுது. அப்போது நம்ம வந்து காட்டில் நம்ம வந்து சுற்றும் பொழுது அந்த பட்டையான பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து காற்றோட மேலே பட்டு திரும்பும், இந்த பக்கமாக திரும்பும், இன்னொரு பக்கமும் காற்று பட்டு திரும்பவும் இப்படி ஸ்கேலும் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால காட்டில் வந்து தொடர்ந்து இது அதிர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நாம் பண்ண இந்த சோதனைக்கு பேர் ஒலி எழுப்பும் அளவுகோல். நம்முடைய மனித காதுகளால் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ஆன ஒலிகளை நம்மளால் கேட்க முடியும். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே நம்மளால் கேட்கும் பொழுது நம்முடைய காதோட அந்த ஜவ்வு பகுதி கிழிஞ்சிடும். அதே மாதிரி 20 ஹெர்ட்ஸுக்கு கீழேயும் நம்மளால் கேட்க முடியாது. அந்த 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே வந்து எதால் கேட்க முடியும்னா சில விலங்குகளால் மட்டும்தான் அதை வந்து கேட்க முடியும். டால்ஃபினால் கேட்க முடியும், வௌவால்களால் அந்த ஒலிகளை வந்து கேட்க முடியும். அதுக்கு பேர் மீயொலி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் காதுகளால் கேட்கக்கூடிய ஒலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படின்னா, காற்றில் வந்து அதிர்வுகள் ஏற்படுறதுனால அந்த அதிர்வுகள் நம்ம காதுகளை வந்து அடையிறதுனால மட்டும்தான் நம்மளால் ஒலிகளை வந்து கேட்க முடிகிறது. அதிர்வுகள் ஏற்படலை அப்படின்னா நம்மளால் ஒலிகளை வந்து கேட்க முடியாது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல். சரிங்க குழந்தைங்களா, இன்னைக்கு சவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு அறிவியல் சோதனைகள் பார்க்கலாம். அது வரைக்கும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுடைய அறிவியல் மாமா போயிட்டு வரேன். பாய். அறிவியல் மாமா வந்தாச்சு. அறிவியல் மாமா வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில அறிவியலை எளிமையா புரிய வச்சிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லிடுவோம். அடுத்த வாரம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்போ ஒலி புத்தகத்தினுடைய அடுத்த பகுதிக்கு செல்லலாம் வாங்க. சுவையான ரசமும் சுவடழிந்த ரோமானியமும். சுவையான ரசமும் சுவடழிந்த ரோமானியமும். அம்மா, எனக்கு பிடிச்ச ரசம் வச்சிருப்பிய, எடுத்துட்டு வாமா. என்னம்மா ரசம் வச்சிருக்க, நல்லாவா இருக்கு. போன வாரம் ஒரு ஈய குண்டலை கொண்டாந்து சூப்பராக இருந்துச்சுமா ரசம். இந்த ரசத்தோட டேஸ்ட் அது மாதிரி வரல, போமா. இந்த நண்பர் பேசின பேச்ச நம்ம கேட்டிருப்போம். சில பேருக்கு அப்படித்தான், ஈய பாத்திரத்துல ரசம் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஈய பாத்திரத்துல புளிப்பு சுவை இருக்கக்கூடிய, புளிப்பு தன்மை தரக்கூடிய பொருட்களை வைக்கும் போது அந்த புளிப்பு சுவையானது ஈய பாத்திரத்தை கூட இணைந்து அதிலிருந்து ஈயத்தை தனக்குள்ள உள்வாங்கிக் கொள்வதனால ஒரு விதமான சுவையானது அந்த பொருள்ல கிடைக்கிறது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். சரி, இப்படி சுவையான ரசம் ஈய பாத்திரத்தின் மூலம் கிடைக்கிறது ஒரு பக்கம் என்றாலும், எப்படி ரொமானியம் பேரரசு சூழழிந்து போச்சு, இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு பெரிய வரலாற்று ஆராய்ச்சியாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஈய பாத்திரத்துல சமையல் செஞ்சதுனாலதான் ரொமானிய பேரரசே அழிவுற்று போயிற்று அப்படின்னு ஒரு கூற்ற சொல்லியிருக்காரு. அதாவது மனிதனுடைய உணவுல தினமும் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 மைக்ரோகிராம் அளவுக்கான ஈயம் சேரலாம். அதனால எந்தவித பாதிப்பும் இல்லை. ஆனா அதற்கு மேல போச்சு அப்படின்னா அது ஒரு மனிதனுடைய மனசையும் உடம்பையும் ரொம்ப பாதிக்குமா. மதுவுக்கும் உணவுக்கும் ரொம்பவும் தங்களை பிரியர்களாக வைத்திருந்த ரொமானியர்கள் என்ன பண்றாங்க, உணவுகள் சமைப்பதற்கும் மதுகளை உருவாக்குவதற்கும் ஈய பாத்திரங்களை தான் அதிக அளவுல பயன்படுத்தியிருக்காங்க. இதனால அவர்களுக்கு மனநலமும் உடல் நலமும் ரொம்ப பாதிச்சுதான். பொதுவாக ஒரு மனிதனுடைய உணவுல 30-40 மைக்ரோகிராம் அளவுக்கான ஈயம் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா ரொமானியர்களுடைய உணவுல ஒரு நாளைக்கு 200-300 மைக்ரோகிராம் அளவுக்கான ஈயம் சேர்ந்திருக்கு. இதனால பெரும்பாலானோருக்கு கீழ்வாதம் வந்துச்சாமா. ஈய விஷமானது கீழ்வாதத்திற்கு ஒருவித காரணம். இந்த காரணத்தினால ரொமானியர்களால
உடல் நலிவுற்றதுனால, மனநலம் பாதிச்சதுனால அவர்களுடைய பேரரசை சரிவர காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது போல அளவுக்கு மீறின ஈயமும் கூட நமக்கு நஞ்சாக மாறும். அதனால சுவை நம்மளுடைய நாவிற்கு தேவைதான், அதை விட உயிர் வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அளவோடு ஈயத்தை நாம பயன்படுத்துவோம். சரிங்க நண்பர்களே, அறிவொளிங்கிற இந்த விஞ்ஞான தொடர் மூலம் இனி வார வாரம் நாம பல ஆச்சரியமான சுவை மிகுந்த பல செய்திகளை தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நிலைய இயக்குனர், சிறகுகள் சமுதாய பண்பலை வானொலி 89.6, பஞ்சமாதேவி அஞ்சல், கரூர் 4 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. இமெயில் முகவரி siraghulcrs@gmail.com. சரிங்க, அடுத்த வாரம் அறிவியலோடு நாம் அளவலாவலாம். அதுவரை நன்றிகள் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். மோகன். நன்றி, வணக்கம் நேயர்களே. இந்திய சுதந்திர அமுதப் பெருவிழா, ஆத்ம நிர்பார் பாரத், தற்சார்பு இந்தியா திட்டம், புதுதில்லி விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு இணைந்து சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 வழங்கியது அறிவொளி. விஞ்ஞான தொடர் நிகழ்ச்சி.